நேபாள வெள்ளத்தால் சிக்கித் தவிக்கும் 103 தமிழர்களை மீட்டு அழைத்து வர தமிழக அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் மீட்பு பணிகளை விரைவுபடுத்த தமிழக அமைச்சர்கள் டெல்லி சென்றுள்ளனர். முதலமைச்சர் விஜயுடன் அவசர ஆலோசனை நடத்தியதை அடுத்து மீட்பு பணிகளை விரைவுபடுத்த ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், வினோத் தென்னரசு உள்ளிட்ட அமைச்சர்கள் டெல்லி சென்றுள்ளனர். அங்கு மத்திய அரசு மற்றும் தூதரக அதிகாரிகளுடன் இணைந்து மீட்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து வருகின்றனர். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ராஜ்மோகன், இதுவரை 26 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் பாலங்கள் மற்றும் சாலைகள் சேதமடைந்துள்ளதால் ஹெலிகாப்டர் மற்றும் தரைவழி மார்க்கமாக மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் குடும்பத்தினரிடமிருந்து பெறப்படும் தகவல்கள் மற்றும் தொலைபேசி அழைப்புகளின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட அனைவரையும் மீட்டு பாதுகாப்பாக தமிழகம் அழைத்து வர தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக நடந்து வருவதாகவும் கூறினார். தமிழ்நாடு சட்டப்பேரவை வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் சுமார் 10 மணி நேரம் தொடர்ச்சியாக அவை அலுவல்கள் நடைபெற்றுள்ளன. நேற்றைய தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர், சமூக நீதித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. மானிய கோரிக்கை விவாதத்தை கடந்து பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து நேற்றைய சட்டப்பேரவையில் பல்வேறு விவாதங்கள் நடந்ததால் சட்டப்பேரவை கூட்டம் இரவு 7 மணியையும் கடந்து தொடர்ந்தது. அதன்பின் அமைச்சர்களின் பதிலுரை ஏதும் இல்லாமலேயே அவை நிறைவடைந்தது. எம்எல்ஏக்கள் பலரையும் கேள்வி கேட்க அனுமதிப்பதை அடுத்து அவை நடைபெறும் நேரம் கடந்த சில நாட்களாக மாலை 6 மணியை தாண்டி நடைபெற்று வந்தது. நேற்று மட்டும் அதிகபட்சமாக சட்டப்பேரவை சுமார் 10 மணி நேரம் நடைபெற்றுள்ளது. ஆணவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் நிறைவேற்றப்படும் என்று சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அறிவித்தார். சட்டப்பேரவை கூட்டத்தில் பேசிய அமைச்சர் வன்னியரசு, ஆணவ படுகொலை தொடர்பாக இந்த அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது என்று கூறினார். வன்கொடுமைக்கு எதிராக சட்டங்கள் இயற்றப்பட்டு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், சமத்துவத்தை நிலைநாட்டி அனைவருக்கும் இணக்கமான சூழ்நிலையை உருவாக்க இந்த அரசு முயற்சி செய்து வருகிறது என்றும் தெரிவித்தார். சொந்த குழந்தைகளையே ஆணவ படுகொலை செய்யும் சம்பவம் நிகழ்ந்து வருகிறது. இதற்கு எதிராக சிறப்பு சட்டம் ஏற்படுத்துவதற்கு பரிந்துரை வழங்க ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் பாஷா தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது என்று கூறிய அவர், அந்த குழுவின் பரிந்துரையின்படி ஆணவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று அறிவித்தார். வன்கொடுமைக்கு எதிராக சட்டங்கள் இயற்றப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டும் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தினை நிலைநாட்டி அனைவரிடமும் இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கவும் நமது அரசு முயன்று வருகிறது. இருப்பினும் சாதிய எண்ணத்தில் தன்னுடைய சொந்த குழந்தைகளையே ஆணவ படுகொலை செய்யும் செயலும் சமூகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சமூகத்தில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் இயற்றுவதற்கு அரசியல் கட்சிகள், சட்ட வல்லுநர்கள், சமூக ஆர்வலர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது விக்டிம்ஸ் மற்றும் மக்களிடமிருந்து கருத்துக்களை சேகரித்து உரிய பரிந்துரையினை வழங்க அரசாணை எண் 567 உள் காவல்துறை நாள் 11/11/2025 படி கடந்த அரசு ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் KN பாட்ஷா அவர்களுடைய தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழு அரசு அலுவலருடன் கலந்து ஆலோசித்து கருத்துக்கள் கேட்கப்பட்டுள்ளது. மேலும் அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் கலந்து ஆலோசித்து கருத்தினை பெற்று அறிக்கை தயார் செய்ய வேண்டிய நிலை உள்ளதால் அரசாணை நிலை எண் 237 உள்துறை நாள் 24/7/2026 படி இக்குழுவிற்கு கால வரையறையினை 11/8/2026 முதல் 9 மாதத்திற்கு நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. இது மரியாதைக்குரிய KN பாட்ஷா அவர்களுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் இது நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. மேற்குறிப்பிட்ட காலத்திற்குள் அரசியல் பிரதிநிதிகளுடன் கலந்து ஆலோசித்து குழுவின் பரிந்துரை பெறப்பட்டவுடன் ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று இந்த அவையில நாங்கள் திறந்த மனதோடு மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் இந்த சட்டம் நிறைவேற்றப்படும் என்று நான் அறிவிக்கின்றோம். மேகமலை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளதாக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின்
சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து, மேகமலை, வருசநாடு உள்ளிட்ட பகுதிகளில் வாழும் பழங்குடியின மக்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், பழங்குடியினர் நலத்துறை இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாடி மேகமலை மக்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். வன உரிமை சட்டம் இருப்பது போல் பழங்குடியினருக்கும் சட்டங்கள் இருக்கிறது என்றும், அது குறித்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். இதற்கு பதிலளித்து பேசிய சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு, பழங்குடியினர் நலத்துறை சார்பில் மேகமலை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். திமுக ஆட்சியின் போது வேங்கை வயல் சம்பவத்தில் பட்டியலின மக்களுக்கு அநீதி நடந்ததாக அமைச்சர்கள் குற்றம் சாட்டிய நிலையில், திண்டுக்கல்லில் உள்ள அரசு பள்ளி குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் முதலமைச்சருக்கு தெரியுமா என KN நேரு கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு எதிரான கொடுமைகள் முற்றிலுமாக தடுக்கப்படும், ஒவ்வொரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலே இதற்கென்று தனி காவல் பிரிவு அமைக்கப்படும் என்று அறிவித்தார். ஆனால் மே 10 முதல் இன்று வரை ஆதி திராவிடம் மற்றும் பழங்குடி மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தாவேக ஆட்சியிலே ஆவண கொலைகள், ஆணவ கொலைகள் அதிகரித்துள்ளது. எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத இந்த தைரியத்தில் தான் இந்த கொலைகள் நடைபெறுகிறது. இதற்கு இந்த அரசு என்ன பதில் சொல்ல போகிறது என்று நான் கேட்கிறேன். வேங்க வயல் பிரச்சனைகளுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எந்த தலித் சகோதரருடைய குழந்தைகள் மழை தண்ணி குடிச்சாங்களோ அதே தலித் சகோதரர் மேல FIR போட்ட ஆட்சி உங்க ஆட்சி. பதில் சொல்ல முடியுமா? வேங்க வயல்ல இன்னைக்கு வரைக்கும் போக முடியுமா? 4 வருடங்கள் 3-4 வருடங்கள் அந்த வழக்கு சம்பந்தம் வாயே திறக்கலை. அந்த வழக்கை மொத்தமாக மூடி மறைத்து அதில் யாரு உண்மை குற்றவாளி என்பதை வெளியில தெரிய விடாமல் செய்ததும் அப்போ வந்து முதல்வர் அதை தவறாக ஹேண்டில் பண்ணான்றதான். இப்போ வரைக்கும் அதில் இருந்த பட்டியலின மக்கள் அனைவருக்கும் அநீதி இழைக்கப்பட்டது எங்களுடைய ஒரே குற்றச்சாட்டு. அதுல லாபகமாக அவர் வந்து 14ஆம் தேதி CBCID உத்தரவு, அதுக்கு முன்னாடி இதே அவையில அப்ப இருந்த முதல்வர் என்ன இங்க வாசிச்சாரு, அந்த சம்பவம் குறித்து என்ன பேசணும்னு சேர்த்து சொல்லுங்க. நாங்க தான் அந்த அங்கெல்லாம் போல வரலன்னு சொல்றீங்க. நான் மீண்டும் குற்றம் சொன்னதாக நீங்க நினைக்க கூடாது. சரி, இப்போ வேங்க வயலுக்கு எங்கள் தலைவர் போகலன்னு சொல்றீங்களே, நாங்க உறுதியா செயல்பட்டு குற்றவாளிகளை கண்டுபிடிச்சோம். குற்றவாளிகள் முரளிராஜா, சுதர்சன், முத்துகிருஷ்ணன் என்ற குற்றவாளிகளுக்கு அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ திண்டுக்கல் நீங்க சொல்றீங்க முதலமைச்சர்லாம் போகலன்னு. இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் வடமதுரை அடுத்த தங்கமாப்பட்டியில் அரசு உயர்நிலைப்பள்ளி குடிநீர் தொட்டியில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி மனித கலவு கலந்துருக்காங்க. அதுக்கு இப்போ இந்த முதலமைச்சர் போனாரா? முதல்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியுமா? இந்த சம்பவத்தில் யார் மேலாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? தமிழ்நாட்டில் இன்னைக்கு எத்தனையோ குற்ற சம்பவங்கள் நடக்குது. அதுல ஏதாவது ஒன்னாவது முதலமைச்சர் போனாரா? சொல்லுவாங்களான்னு கேட்டுக்கிறேன். சட்டப்பேரவையில் ஆதி திராவிடர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு திமுக செய்தது குறித்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு திமுக தரப்பில் எழுந்த எதிர்ப்பையும் அது தொடர்பாக நடந்த விவாதத்தையும் தற்போது பார்க்கலாம். நிதியை ஒதுக்கிட்டு இந்த எந்த ஃபண்டும் தலித் மக்களுக்கு போய் சேரல. இது வந்து நாங்க சொல்லல, இதோடைய CJOD அதாவது CAG ரிப்போர்ட் சொல்லுது. இந்த அரசு சாதிங்கிற வார்த்தையை ஒழிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அதனாலதான் பெயரை மாத்திரம், வேற எதுவும் கிடையாது. நீங்க காலனின்னு ஒழிச்சீங்க, காலனி ஒழிஞ்சிருச்சா? 25% இந்த 75 வருஷத்துல இன்னும் விழுப்புரத்திலும் கள்ளக்குறிச்சியிலும் தமிழகம் முழுவதும் இன்னைக்கும் காலனில தலித் மக்கள் அதே குடிசையில தான் இருக்கிறாங்க. தேர்தல் பிரச்சாரம் பண்ணும் போது சாதாரண குடிசையில அந்த இடத்துல தண்ணி இல்ல, ரோடு இல்ல, மெடிக்கல் இல்ல, அங்க இருக்கக்கூடிய பெண்கள் ஹையர் எஜுகேஷன் போல. இப்ப சர்வே எடுத்து சொல்ல முடியும், அதிகமான பெண் கல்வியில முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம். ஆனால் தலித் பெண்களுக்கான முக்கியத்துவம் கடந்த 75 வருஷத்துல கொடுக்கப்படலை. இந்த டேட்டா தான் உண்மை. எல்லாமே பேப்பர்ல தான் இருக்கு. எந்த திட்டமா இருந்தாலும் பேப்பர்ல தான் இருக்கு. அப்படிங்கறத நான் பதிப்பிட்டேன். அதுக்கு ஒரு மக்களுக்கு முன்னுதாரணம் இந்த திட்டம் தான். அறிக்கையை நமக்கு ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளாமே தவிர செலவு செய்யாமல் நிறுத்தி விட்டோம், ஆதி திராவிட மக்களுக்கு செய்யக்கூடிய பணிகளை செய்யாமல் விட்டு விட்டோம் என்றெல்லாம் வருத்தம் இல்லை. எல்லா அரசாங்கங்களும் எல்லா துறையிலும் அது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை இருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் கலைஞர் அவர்களை பெயரை சொன்னாலே எப்போது பார்த்தாலும் இவர் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று பேசுவார்களே தவிர இவர் வேறொன்றும் தெரியாது என்று கலைஞரை பற்றி விமர்சனம் செய்தது உண்டு.
அந்த அளவுக்கு ஆதிராவிட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குமாக அந்த நல்ல காரியங்களை செய்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த துறையை பிற்பட்டோர் நலத்துறை என்று ஒன்றை உருவாக்கியதே கலைஞர் அவர்கள் தான். முதலில் இந்தியாவில் தீப்பிடித்து எரியாத கான்கிரீட் வீடுகளை கட்டித் தருவதற்கு திட்டமிட்டு முதலில் திறந்தது யார்? எந்த அரசு? எலிக்கு ஒரு வலை உண்டு, குருவிக்கு ஒரு கூடு உண்டு. பாழாய்ப்போன இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மலையிலே நனைகிறார்கள், தீயிலே கருகிறார்கள் என்று நான் அறிந்தவரை தெரிந்தவரை இந்தியாவின் முதலில் கான்கிரீட் வீடுகளை கட்டி தந்தது கழக அரசு. ஒரு சமூகத்தில் அந்தஸ்து என்பது ஏட்டளவில் சொல்லளவில் அல்ல. கோயிலுக்குள் போக முடியாது என்ற நிலை ஆண்டாண்டு காலமாக, பல்லாயிரம் ஆண்டு காலமாக என்ன சாதித்து விட்டது என்று கேட்கிறீர்களே. கோயிலுக்குள் நுழைய முடியாத தூரத்தில் நின்று கைகட்டி நின்ற அந்த ஆதி திராவிடனை கோயில் அரங்காவலர்கள் ஒருவராக நியமித்து ஒரு அங்கீகாரத்தை வழங்கினாரே, சமூகத்தினுடைய வளர்ச்சி அல்லவா? எப்போதுமே நாங்க தான் செஞ்சோம் நாங்களே எங்களை ஏதோ வாங்கக்கூடிய நிலையில அப்படி தாழ்த்தி பார்க்க கூடாது. அது கடமை, ஒவ்வொரு அரசின் கடமை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வேலை செய்வது கடமை. அதே கட்சியிலிருந்து எத்தனையோ மூத்த உறுப்பினர்கள் இன்னைக்கு இந்த சமூகத்திலிருந்து, ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து இத்தனை பேர் வந்துட்டாங்க, இவ்வளவு பேர் வந்துட்டாங்க. நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்னதை மறக்க முடியுமா? யாருக்கும் பிச்சை போட வேண்டிய அவசியம் இல்லை. பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்த உரிமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால மதிப்பிற்குரிய உறுப்பினர் பொதுக்கூட்டத்தில் பேசுவதை போல பேசுகிறாரு. இவரை சொல்லாதீங்க, அவரை சொல்லுங்க. கருத்தாக எதிர்கொள்ளுங்க. நீங்க கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமையில நாங்க இல்ல. எல்லோருக்கும் எல்லாம். இது அம்பேத்கர் எழுதி வைத்த சட்டம். ஆதி திராவிட மக்களுக்கு அல்லது தலித்துகளுக்கு என்னென்ன செய்தது அவர் சொல்லியிருக்கிறார். அவர் ஆட்சி காலத்தில் என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அது நான் அதை மறுக்கவில்லை. நான் அவர் ஏன் அப்படி சொன்னாரு, என்ன ஆதாரம்னா நான் கேட்கல, அது சொல்லவும் இல்லை. ஆனால் வெள்ளிக்கிழமை பேசும்பொழுது மாண்புமிகு முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களாக இருக்கட்டும், அல்லது அதிமுகவுடைய முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும், அவர்கள் பேசும்பொழுது தலித்தை நாங்கள் பொது தொகுதியிலே கோயம்புத்தூரில் நிறுத்தினோம் என்று அவர் சொன்னார். அதிமுகவுடைய முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசும்பொழுது நாங்கள் திருச்சியிலே நிறுத்தினோம், தலித் எழில்மலையை நிறுத்தினோம் என்று அவர்கள் சொன்னார்கள். நான் இந்த அவையிலே கேட்க வேண்டிய கேள்வி என்பது, நீங்கள் இந்த நிறுத்துவது என்பது கோட்பாட்டு அடிப்படையில் பேசுகிறீர்களா அல்லது பச்சாதாபத்தின் அடிப்படையிலா, பரிதாபத்தின் அடிப்படையில் இதை சொல்கிறீர்களா? தமிழகம் முழுவதும் 38 அரசு அலுவலகங்களில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் கணக்கில் வராத 1,18,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள 38 அரசு அலுவலகங்களில் இந்த சோதனை நடைபெற்றது. இந்த சோதனையின் போது கணக்கில் காட்டப்படாத 28 லட்சத்திற்கும் அதிகமான ரொக்கம் கைப்பற்றப்பட்டதுடன் பல்வேறு அரசு அலுவலகங்களில் கூகுள் பே மூலமாக சுமார் 89 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பண பரிவர்த்தனைகள் நடந்துள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட பணம் மற்றும் கண்டறியப்பட்ட முறைகேடுகள் குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த அதிரடி சோதனை அரசு வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி தென்னூர் மின்வாரிய அலுவலகத்தில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் புதிய மின் இணைப்பு மற்றும் பெயர் மாற்றம் செய்ய பொதுமக்கள் மற்றும் பயனாளர்களிடம் கூகுள் பே மூலமாக 1,05,000 ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டதும் நேரடியாக 70,500 ரூபாய் கையூட்டு பணம் பெறப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த முறைகேடு தொடர்பாக தொடர்புடைய அதிகாரிகளிடம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள உணவு பாதுகாப்புத்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் கணக்கில் வராத 44,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த பணம் யாரிடமிருந்து பெறப்பட்டது மற்றும் எதற்காக கொண்டு வரப்பட்டது என்பது குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் கூகுள் பே மூலமாக லஞ்ச பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இந்த அதிரடி சோதனையால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருச்செந்தூர் அருகே உள்ள கடம்பா அரசு மீன் குஞ்சு வளர்ப்பு பண்ணையில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் கணக்கில் வராத 1,50,000 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. கூட்டுறவு சங்கத்தை சேர்ந்தவர்கள் அல்லாமல் மற்றவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு மீன்பிடிக்க குத்தகை வழங்கியதாக எழுந்த புகாரின் பேரில் இந்த சோதனை நடைபெற்றது.
நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் தமிழகத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் சிக்கித் தவிக்கும் நிலையில் அதில் 21 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. புனித யாத்திரைக்காக தமிழ்நாட்டிலிருந்து நேபாளம் சென்ற 100க்கும் மேற்பட்டோர் அங்கு ஏற்பட்ட பெரு வெள்ளத்தில் சிக்கி தவிக்கின்றனர். இந்த நிலையில் சென்னையில் இருந்து நேபாளம் சென்ற 49 பேரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் சிக்கி தவிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குரோம்பேட்டை பகுதியில் உள்ள ஜமீன் ராயப்பேட்டை சின்ன தெரு பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் ஆன்மீக யாத்திரை சென்ற நிலையில் வெள்ளப்பெருக்கிற்கு பிறகு அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் அவர்களை உடனே மீட்க வேண்டும் என்றும் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். கடைசி அப்போ அவங்க கிட்ட பேசுனீங்க, அவங்க என்ன செவ்வாய்க்கிழமை நைட்டு 9 மணிக்கு கால் பண்ணிக்கிறாங்க. எங்க வீட்டுக்காரர் என்ன பேசுனாங்க? கிஷோர் பேசினார், நல்லா இருக்கிறோம், நாங்க நேபாளம் போறோம், காலையில சீனால இருக்கிறோம் நைட்டு சொன்னாரு, காலைல நாங்க நேபாள் போயிருவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் காலையில போன் பண்ற ரீச் ஆகல, இது வரையுமே ரீச் ஆகல. எங்களுக்கு நாங்களும் போறோம், அவங்களும் எங்களுக்கு எந்த ஒரு பதிலும் வரல. அப்புறம் டிவி நியூஸ்ல நேற்று காலையில பாத்தோம்னா நாங்க சரி நாங்க யார்ட்டும் சொல்ல, அப்புறம் நைட் வரையும் பார்த்தா அப்படிலாம் பேட்டி கொடுத்தாங்க காலையில. அது இதுவரையுமே எங்களுக்கு எந்த ஒரு தகவல் வரல. மயிலாடுதுறையைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் மற்றும் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியும் நேபாள வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணம் தனியார் ஏஜென்சி மூலம் புனித யாத்திரை சென்ற நிலையில் ஓய்வு பெற்ற வட்டார வளர்ச்சி அலுவலர் ரத்தினகுமார் மற்றும் அவரது மனைவி வட்டார கல்வி அலுவலர் பூங்குழலி ஆகியோருடன் அவரது உறவினர்கள் 4 பேரும் சிக்கியுள்ளனர். அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் தங்களது குடும்ப உறுப்பினர்களை பத்திரமாக மீட்டு கொண்டு வரும்படியும் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூக்கம் கூட இல்லை, எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். எல்லா ஃபேமிலியும் தவிச்சிட்டு இருக்கோம், என்ன நடக்குதுன்னே தெரியல எங்களுக்கு. ஒருத்தர் ஒரு நியூஸ் சொல்றாங்க, தயவு செய்து எப்படியாவது மீட்டு கொடுத்துருங்க, என்னைக்கு நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம், தயவு செய்து மீட்டு கொடுத்துருங்க. எல்லாரும் நான் கையெழுத்து கும்பிடுறேன். அந்த கைலாசநாதன் தான் எல்லாரையும் திருப்பி கொண்டு எங்கிட்ட சேர்க்கணும், அதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். எந்த இதுவுமே எங்களுக்கு தெரியல, மாயம் சொல்றதுனால எங்களுக்கு எந்த இதுவும் தொடர்பு கொள்ள முடியல. எங்களுக்கு தயவு செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் சிஎம் அவர்கள் எங்களுக்கு நல்ல ஒரு இதை எடுத்து எங்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கும்பகோணத்தில் இயங்கி வரும் சூப்பர் யாத்ரா ஏஜென்சி மூலம் நேபாளத்திற்கு ஆன்மீக சுற்றுலா சென்றவர்களின் நிலை குறித்து எந்த விவரங்களும் வெளியாகாததால் உறவினர்கள் வேதனை அடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 57 பக்தர்கள் நேபாளத்திற்கு 3 பேருந்தில் சென்ற நிலையில் ஒரு பேருந்தில் இருந்த பக்தர்கள் மட்டுமே பத்திரமாக இருப்பதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுற்றுலா சென்றவர்களின் விவரங்கள் குறித்து இதுவரை வெளியாகவில்லை. ஏஜென்சி தரப்பிலும் போதுமான தகவல்கள் அளிக்காததால் உறவினர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என உறவினர்கள் கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நிலச்சரிவுல யார் சிக்கியிருக்காங்க, இல்ல பாதுகாப்பற்ற சூழல்ல யார் இருக்காங்க, இல்ல பாதுகாப்பா யார் இருக்காங்க அப்படிங்கறது முழுமையா அந்த ஏஜென்சியால சொல்ல முடியல. இப்ப சட்டமன்றம் கூடியிருக்கு. தமிழக முதலமைச்சர் அவர்கள் போர்க்கால அடிப்படையில அனைத்து துறை அதிகாரிகளையும் ஒருங்கிணைத்து மத்திய அரசோடு கலந்து பேசி நேபாள அரசோடு உடனடியாக தொடர்பு கொண்டு தமிழகத்திலுடைய பக்தர்களை மீட்பதற்கான அனைத்து வகையான ஏற்பாடுகளையும் தமிழக முதல்வர் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் எடுக்க வேண்டும் என்று கும்பகோணம் வாழ் பக்தர்கள் சார்பாக நாங்கள் கோரிக்கை முன்வைக்கிறோம். நேபாள வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் தனது தாயை விரைந்து மீட்டு தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என யாத்திரை சென்ற சித்ரா என்பவரின் மகன் கோரிக்கை விடுத்துள்ளார். தஞ்சாவூர் ராஜப்பா நகரைச் சேர்ந்த சித்ரா சூப்பர் யாத்ரா ஏஜென்சி மூலம் நேபாளத்திற்கு ஆன்மீக சுற்றுலா சென்றுள்ளார். இந்நிலையில் நேபாளத்தில் வெள்ளம் ஏற்பட்ட செய்தி தொலைக்காட்சியை பார்த்துதான் தெரிந்து கொண்டதாகவும் தனது தாயாரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் அவரது மகன் ராஜா வேதனையுடன் தெரிவித்துள்ளார். தனது தாயை மீட்க மத்திய மாநில அரசுகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஸோ கண்டிப்பாக நல்ல நியூஸ் வரும்ன்ற நம்பிக்கையோடு இருக்கும். நான் பேரிடரில் அவங்க அரசாங்கத்தை மட்டும்தான் நம்பி இருக்க வேண்டியதாக இருக்குது. எங்களால் போகணுன்னு நினச்சா கூட அங்கெல்லாம் போக முடியுமான்னு தெரியல. அந்த வர வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது போகக்கூடிய சாத்தியமான சூழ்நிலை இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது. அதனால் அரசாங்கத்தை தான் முழுசாக நம்பி இருக்கோம். புனித யாத்திரைக்காக நேபாளத்திற்கு தன்னுடன் பயணித்த 148 தமிழர்களும் பத்திரமாக இருப்பதாக ஆன்மீக சொற்பொழிவாளர் தேச மங்கையர்கரசி வீடியோ வெளியிட்டுள்ளார்.
அந்த வீடியோவில் கைலாய யாத்திரைக்காக கடந்த 17, 18 ஆகிய தேதிகளில் 2 குழுக்களாக சென்னையிலிருந்து காத்மண்ட் சென்றதாகவும் தன்னுடன் பயணித்த 148 தமிழர்கள் மற்றும் 2 வெளிநாட்டினர் என 150 பேரும் தற்போது சாகா என்ற இடத்தில் பாதுகாப்பாக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தாயகம் திரும்புவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் தேச மங்கையர்கரசி அந்த வீடியோவில் கூறியுள்ளார். எங்களோடு 150 பேர் பயணத்தில் இருக்கிறோம். 148 தமிழர்களும் 2 வெளிநாட்டவர்களும் இங்கே இருக்கிறோம். நாங்கள் அனைவருமே மிக பாதுகாப்பாக இருக்கிறோம். எந்த வழியா எங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்களோ அந்த வழியாக நாங்கள் அனைவரும் தாய்நாடு திரும்புவதற்கான முயற்சிகளை மிகவும் மும்மரமாக மேற்கொண்டு இருக்கிறோம். திருச்சி, உறையூர், KK நகர் மற்றும் தில்லை நகர் பகுதிகளில் இருந்து நேபாளத்திற்கு சுற்றுலா சென்றவர்கள் பத்திரமாக இருப்பதாகவும் அவர்கள் தங்களது குடும்பத்தினருக்கு வாட்ஸ்அப் மூலம் ஆடியோ அனுப்பி தகவல் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனால் அவர்களது குடும்பத்தினர் நிம்மதி அடைந்துள்ளனர். வள்ளி நாயகின்னு எங்க கூட போனவங்க, திருச்சியிலேருந்து போனவங்க தான். அவங்களுடைய ஃபோன் நம்பர் நேற்றுக்கு நைட் அமிச்ச மெசேஜ் காலையில் 908 தான் வந்திருக்கு. ஏன்னா நேற்று நைட்டு தான் இந்த மேட்டர் சொல்லியிருக்காங்க. இது இப்போதான் லேட்டஸ்ட்டாக இந்த மெசேஜ் வந்தது. நேற்றுக்கு 4:30 மணிக்கு ஒரு மெசேஜ் அப்போ அமிச்சாங்க. நெட் கனெக்ஷன் ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு. ஹோப்ஃபுல்லி சீக்கிரமாக வந்து. இந்திய அணிக்கு எதிரான 2வது டெஸ்டின் 2வது இன்னிங்ஸில் இலங்கை அணியின் பொறுப்பான ஆட்டத்தால் போட்டி டிராவில் முடிந்தது. எனினும் 1-0 என்ற கணக்கில் இந்திய அணி தொடரை கைப்பற்றி அசத்தியுள்ளது. இரு அணிகளுக்கும் இடையேயான 2 போட்டிகள் கொண்ட இந்த தொடரின் முதல் டெஸ்டில் இந்திய அணி வெற்றி பெற்ற நிலையில் 2வது போட்டி கொழும்பில் நடைபெற்றது. இப்போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 503 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது. அடுத்து முதல் இன்னிங்ஸை ஆடிய இலங்கை அணி 290 ரன்களுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆன் பெற்றது. 213 ரன்கள் பின்தங்கிய நிலையில் அந்த அணி 2வது இன்னிங்ஸை தொடர்ந்தது. 6 விக்கெட் இழப்புக்கு 229 ரன்கள் என்ற ஸ்கோருடன் இன்றைய கடைசி நாள் ஆட்டத்தை அந்த அணி துவங்கியது. இன்றைய ஆட்டத்தில் இந்திய பந்து வீச்சாளர்களால் இலங்கை அணி ஆல் அவுட் செய்ய முடியவில்லை. சிறப்பாக ஆடி அந்த அணி ஆட்ட நேர முடிவில் 9 விக்கெட் இழப்புக்கு 429 ரன்கள் எடுத்திருந்ததை அடுத்து போட்டி டிராவில் முடிந்தது. முதல் இன்னிங்ஸை போல் 2வது இன்னிங்ஸிலும் சதம் அடித்த சோனல் தினுஷா 133 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். 2வது டெஸ்ட் டிராவில் முடிந்ததை அடுத்து 2 போட்டிகள் கொண்ட இந்த தொடரை 1-0 என்ற கணக்கில் இந்திய அணி கைப்பற்றியது. தொடர்ந்து தமிழ்நாடு தொடங்கி சர்வதேச அளவில் நடைபெற்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். அரசியல் தொடர்பு மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை G2 நிறுவனர் பாலா ராமஜெயம் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், திமுக பிரமுகர் சபரீசனுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும், பரந்தூர் அல்லது கோவையில் தனக்கோ தனது குடும்பத்தினருக்கோ பினாமி நிலங்கள் இருப்பதாக நிரூபித்தால் அந்த நிலத்தையே இலவசமாக தருவதாகவும் சவால் விடுத்துள்ளார். மேலும் ஆதாரமின்றி சட்டமன்றத்தில் அவதூறு பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை கோரி சபாநாயகரிடம் நோட்டீஸ் அளித்துள்ளதாகவும், தனது நிறுவனத்தின் வளர்ச்சி முற்றிலும் கடின உழைப்பால் மட்டுமே சாத்தியமானது என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். நான் ஒரு ஓபன் சேலஞ்ச் கொடுக்குறேன். என் கம்பெனியோட ஒர்த்து 10,000 கோடி, கடன் 2,300 கோடி. 2012 இருந்து எல்லா வருஷம் நான் புக் ஃபைல் பண்ணியிருக்கேன். என்னைய சர்ச் பண்ணாத ஏஜென்சியே இல்லை. நீங்க எல்லாரும் சேர்ந்து, இன்னும் எல்லா ஏஜென்சியும் சேர்ந்து எனக்கும் சபரீஷன் சாருக்கும் கனெக்ட் இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணிட்டா 50% ஷேரை நான் ஃப்ரீயா எழுதி கொடுத்துட்டு போறேன். சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பிறந்து 2 நாட்களே ஆன பச்சிளம் பெண் குழந்தை விற்கப்பட்ட விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அளித்த புகாரின் பேரில் வில்லிவாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இச்சம்பவத்தில் தொடர்புடைய மருத்துவர் மற்றும் இடைத்தரகர்கள் உட்பட 7 பேரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னை திருவல்லிக்கேணி டாக்டர் நடேசன் சாலையில் காதலனுடன் மது அருந்திவிட்டு உணவகத்திற்கு வந்த இளம்பெண் ஒருவர் மதுபோதையில் பொதுமக்களையும் கடைக்காரர்களையும் ஆபாச வார்த்தைகளால் திட்டி தகராறில் ஈடுபட்டார். இதுகுறித்த புகாரின் பேரில் விரைந்து சென்ற காவல்துறையினர் அந்த பெண்ணை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர்.
பின்னர் அவரது பெற்றோரை வரவழைத்து தகுந்த அறிவுரை கூறி அவர்களை அனுப்பி வைத்தனர். தற்போது இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து இல்லாததால் நிர்வாகத்தில் சங்கடங்களும் வளர்ச்சியில் தடைகளும் ஏற்படுவதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி வேதனை தெரிவித்துள்ளார். மாநில அந்தஸ்தை பெற தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் மத்திய அரசு வழங்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் புதுச்சேரி காவல்துறையை நவீனப்படுத்தும் வகையில் 1000க்கும் மேற்பட்ட புதிய பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றும் உச்சநீதிமன்றத்தில் உள்ள வழக்குகள் முடிந்தவுடன் விரைவில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என்றும் அவர் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். தவேக அரசு பொறுப்பேற்று 100 நாட்கள் ஆகியுள்ள நிலையில் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் காய்கறிகளின் விலை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். சர்க்கரை, அரிசி, மளிகை பொருட்கள் மற்றும் காய்கறிகளின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ள போதிலும் அதை கட்டுப்படுத்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர் விமர்சித்துள்ளார். தற்போதைய அரசின் நிர்வாக திறமையின்மை காரணமாக மக்களின் துயரம் அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் வரிச்சியூர் அருகே மது மற்றும் கஞ்சா போதையில் தவறாக நடக்க முயன்ற மகனை தாய் அடித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டுப்பட்டி பகுதியில் வசித்து வந்த ஐயம்மாள் என்பவரின் மகன் ராஜா கடந்த 3 மாதங்களாக மாயமாகியுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த கிராம மக்கள் கிராம நிர்வாக அலுவலரிடம் தெரிவித்தனர். இதுகுறித்து ஐயம்மாளிடம் விசாரணை நடத்திய போது தன்னிடம் தவறாக நடக்க முயன்றதால் தனது மகன் ராஜாவை கொலை செய்து வீட்டின் பின்புறம் புதைத்ததாக உண்மையை ஒப்புக்கொண்டார். இதனை அடுத்து வட்டாட்சியர் முன்னிலையில் தோண்டி எடுக்கப்பட்ட ராஜாவின் எலும்புக்கூடுகள் உடற்கூராய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் தாயாரை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தவேக MLA இளையராஜாவிடம் குதிரை பேரம் பேசிய விவகாரம் மற்றும் டாஸ்மாக் முறைகேடு வழக்குகளின் விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை சென்னை உயர்நீதிமன்றம் மேலும் 2 வாரங்களுக்கு நீட்டித்துள்ளது. திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் பதிவான இந்த வழக்குகளின் விசாரணையை CBIக்கு மாற்ற கோரிய மனுவை விசாரித்த நீதிபதிகள் தமிழக அரசின் மேல்முறையீட்டில் உச்சநீதிமன்றம் இதுவரை எந்த தடையும் விதிக்காததை சுட்டிக்காட்டி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளனர். சமூகத்தில் நிலவும் சாதி அடிப்படையிலான பாகுபாடுகளை களையவும் மாணவர்கள் மத்தியில் சமத்துவத்தை வளர்க்கவும் இமாச்சல பிரதேச அரசு புதிய முன்னெடுப்பை எடுத்துள்ளது. இதன்படி எதிர்வரும் கல்வி ஆண்டு முதல் பள்ளிகளின் மாணவர் சேர்க்கை விண்ணப்ப படிவங்களில் இருந்து சாதி குறிப்பிடும் பகுதி நீக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் சுக்பீந்தர் சிங் சுகோ அறிவித்துள்ளார். சிறு வயதில் இருந்தே மாணவர்களிடையே சாதி ரீதியான தாழ்வு மனப்பான்மை ஏற்படுவதை தடுப்பதற்கே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் அரசு திட்டங்கள் மற்றும் சலுகைகளை பெறும்போது மட்டும் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களது சாதி விவரங்களை வழக்கம் போல வழங்கலாம் என்று அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் தும்கூரு மாவட்டம் சிரா நெடுஞ்சாலையில் பால் ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஆயிரக்கணக்கான லிட்டர் பால் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. விபத்தின் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் சாலையில் பால் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடிய காட்சியை அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியுடன் பார்த்தனர். மத்திய மோடி அரசு நாட்டில் 2 விதமான நீதி மற்றும் நிர்வாக முறைகளை உருவாக்கியுள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம் விவகாரம் குறித்து குறிப்பிட்டு அவர் ஏழை விவசாயிகள் மற்றும் நடுத்தர மக்கள் சிறிய கடன்களை திருப்பி கட்ட தவறினால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும்
ஆனால் குறிப்பிட்ட சில பெரும் தொழிலதிபர்களுக்கு மட்டும் வங்கிகள் மற்றும் சட்ட அமைப்புகள் சலுகை காட்டுவதாகவும் விமர்சித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஒரு நீதி, கோடீஸ்வரர்களுக்கு மற்றொரு நீதி என்ற வகையில் மத்திய அரசின் செயல்பாடு உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவின் அதிநவீன 5ஆம் தலைமுறை போர் விமான திட்டமான அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் திட்டத்திற்கான ஏல படிவங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடுவை பாதுகாப்புத்துறை 2 மாதங்களுக்கு நீட்டித்துள்ளது. இதன் மூலம் நிறுவனங்கள் தங்களது திட்ட அறிக்கைகளை சமர்ப்பிக்க அக்டோபர் 30 வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதுடன் ஏலங்கள் அக்டோபர் 31 திறக்கப்பட உள்ளது. விமான தயாரிப்பு நிறுவனங்களின் கோரிக்கையை ஏற்று இந்த கால நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக முதலமைச்சரும் தாவேகா தலைவருமான விஜய் நாட்டின் அடுத்த பிரதமருக்கான விருப்பத் தேர்வில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு அடுத்தபடியாக 3வது இடத்தை பிடித்துள்ளார். இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள இந்த முடிவுகள் தேசிய அரசியலில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளன. இதில் அரசியலுக்கு வந்து 2 ஆண்டுகளில் குறுகிய காலத்திற்குள் தமிழகத்தை கடந்து தேசிய அளவில் அவர் இவ்வளவு பெரிய ஆதரவை பெற்றிருப்பது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளதுடன் அவரது அரசியல் செல்வாக்கு எந்த அளவிற்கு உயர்ந்துள்ளது என்பதையும் வெளிக்காட்டியுள்ளது. புனித கைலாய மலையை தரிசிக்க நீண்ட நடைப்பயணமாக சென்ற சீன நாட்டைச் சேர்ந்த நபர் ஒருவர் அங்கு நிகழ்ந்த ஒரு அற்புத காட்சியை கண்டு சிலிர்த்து போயுள்ளார். சூரிய உதயத்தின் போது கைலாய மலை முழுவதுமே தங்க நிறத்தில் ஜொலித்த அந்த அபூர்வ காட்சி இயற்கையே மகாதேவனுக்கு பொன்னால் அர்ச்சனை செய்வது போல இருந்ததாக அவர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். இது குறித்த வீடியோ காட்சிகள் இணையத்தில் தீயாய் பரவி வருகிறது. இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் தேர்தல் விழிப்புணர்வு மண்டல மாநாடு சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் கலந்து கொண்டு மாணவர்கள் மற்றும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் கலந்துரையாடினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் விழிப்புணர்வு மன்றங்களை அமைப்பதில் நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பதிவாகி வருவதை அறிந்து மகிழ்ச்சி அடைவதாக கூறினார். உலகத்திலேயே இந்தியாவில் தேர்தல்கள் மிகவும் வெளிப்படையான முறையில் நடத்தப்படுவதாகவும் அவர் கூறினார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக டெல்லி காத்மாண்டு இடையேயான இந்தோ நேபாள மைத்ரி சர்வதேச பேருந்து சேவை 2 நாட்களுக்கு நிறுத்தப்படுவதாக டெல்லி அரசு அறிவித்துள்ளது. வெள்ளப்பெருக்கு காரணமாக தேசிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதாலும் பயணிகளின் பாதுகாப்பை கருதியும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பின் மூலம் ஆகஸ்ட் 28ஆம் தேதி டெல்லியிலிருந்து காத்மண்டுவிலிருந்து டெல்லிக்கும் இயக்கப்படவிருந்த பேருந்து சேவைகளும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி இயக்கப்படவிருந்த நேபாள நாட்டு பேருந்து சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தலைநகர் டெல்லியில் பன்றிக் காய்ச்சல் தொற்று புதிதாக 166 பேருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக டெல்லி அரசின் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் டெல்லியில் ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 2612 உயர்ந்துள்ளது என்றும் இதேபோல இன்ஃப்ளூயன்சா பாதிப்பும் 3300 அதிகரித்துள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக டெல்லி சுகாதார அமைச்சர் பங்கஜ்குமார் சிங் மருத்துவமனைகளில் ஆய்வு நடத்தி படுக்கை வசதிகள், ஆக்சிஜன், மருந்துகள் மற்றும் பரிசோதனை கருவிகள் தட்டுப்பாடின்றி இருப்பதை உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார்.